Hello friends, good morning. So நம்ம வந்து next week குரிய gold update பார்த்துக்குறோம். அதாவது 15 to 19 இருக்கிற இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குரிய அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ என் பேர் வந்து அஜேஷ். ஸோ நம்ம குரூப்புக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, யூடியூப் சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் நீங்கள் டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் ஃபாலோ பண்ணுறதை விட நீங்கள் டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் சார்ட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்போம். ஸோ நீங்கள் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம அனலைஸுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இது நம்மளோட வீக்லி சார்ட்டில் நம்ம எதிர்பார்த்த விஷயம் 1800க்கு மேலேயோ இல்லாட்டி 1773க்கு மேலேயோ மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கக்குள்ள கட்டாய மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். இது வந்து நம்மளோட இன்ட்ராடேக்குரிய அப்டேட்லேயும் சேம் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். 1796க்கு மேலே மார்க்கெட் ஏதாவது பிரேக் அவுட் கொடுத்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நம்ம பை ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பை ஆப்ஷன் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்லேயும் அதாவது இன்ட்ராடே சைட்லேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷார்ட் டைம் அப்டேட் வந்து நான் வந்து இது டே சார்ட்டில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் வீடியோ ஃப்ரைடே. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து 1794க்கு மேலே மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகக்குள்ள எகெயின் ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் பை எடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து அனலைஸ் போய்க்கலாம். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். நீங்கள் எல்லாம் கேட்குற விஷயம் எல்லாருமே என்கிட்ட கேட்குற விஷயம், மார்க்கெட் 1800க்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் இனிமேல் பை ட்ரெண்ட் ஆகுமானா இல்லை, மார்க்கெட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நமக்கு கரெக்டான பை ட்ரெண்ட் வந்து நான் இன்னுமே சொல்கிறது வந்து இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மார்க்கெட்டில் வந்து இந்த நடந்த மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது மார்க்கெட் ஹை அண்ட் லோ வந்துட்டு, ஸோ இதிலேருந்து மார்க்கெட் ஒரு டவுன் வந்துட்டு மேபி நமக்கு ரிட்டர்ன் டவுன் போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இதை நம்ம ஒரு வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன். இங்கேருந்து வந்த மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குது, அதே மாதிரி திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. அதிலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டவுன் வரலாம். ஸோ இந்த டவுன் வந்ததுலேருந்து தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணால் ஒன்று மார்க்கெட் மேலே போகும், இல்லாட்டி கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே அதாவது மார்க்கெட் ஒரு 50% வந்துட்டு திரும்ப அதிலேருந்து மார்க்கெட் டவுன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேபி நமக்கு அது நெக்ஸ்ட் வீக்கில் தெரியும். ஸோ இன்னுமே நமக்குரிய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன் இன்னும் இல்லை. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணுன்னா கட்டாயம் வந்து நமக்கு 18 நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ப்ரீவியஸாக ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தோம், 1809 இல்லாட்டி 1815. நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 1820 பார்த்தாலும் ஓகே. ஸோ 20க்கு மேலே தான் நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பிரேக் அவுட் கொடுத்த பிறகு நமக்கு அழகாக ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு விஷயம், இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருந்துச்சுன்னா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து அனலைஸ் போய்க்கலாம். ஸோ நம்ம இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இந்த பாயிண்ட் நம்ம வீக்லி சார்ட் பார்க்க நல்லா தேவைப்படும். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் டவுன் வரக்குள்ள நமக்கு இந்த 1780 முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸோ சப்போர்ட் ப்ரைஸ் ஸோ இந்த 1755. ஸோ இந்த 55 வந்து மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த கேப்பில் இருந்தால் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. எகெயின் இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்மளோட மெயின் அப்டேட், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இது வந்து நமக்கு ஜூலை மந்த்துக்குரிய ஹை, நான் அதில் நோட் பண்ணிக்கிறேன். ஜூலை மந்தில் இருக்கிற நம்மளோட ஹை. ஸோ அந்த ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், மார்க்கெட் ஒரு அப்சைட் போகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன். மேபி அதையும் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற இந்த 1838 1840 மட்டும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் கரெக்டான பாயிண்ட் வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் நம்ம ஷார்ட் டைமில் வந்து பார்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து 1808 எடுப்போம். ஸோ அது வந்து அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ இது தான் அப்டேட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு தேவையான 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் 3 பாயிண்ட்ஸ். நீங்கள் இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த பாயிண்ட்ஸ்
அதே மாதிரி இந்த பாயிண்ட் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு மார்க்கெட்டில் செல் ஜோனில். ஸோ பை ஜோன் வர்றதுக்குரிய ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ நான் இதில் வந்து எல்லாமே அப்ராக்ஸாக எடுத்திருக்கேன். நீங்களே அப்ராக்ஸாக வந்து நோட் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே மெயின் பாயிண்ட்ஸ் தான், இதில் உள்ள மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ 1800க்கு மேலே பை ஆப்ஷன் தான், பட் வெயிட் பண்ணுவோம் நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு பிறகு. ஸோ இப்போ வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டில் நல்ல ஒரு ஜூனில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த ஜூனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் மந்த் வைஸ் போயிட்டு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இதுக்கு மேலே தான் நமக்கு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நடந்த விஷயங்கள். ஸோ இதிலேருந்தும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே போயிருக்கு. கீழேருந்து வந்த மார்க்கெட் திரும்ப ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறோங்க இந்த விஷயத்தை. ஏன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அது மட்டும் லாங் செல்லோ லாங் பையோ இன்னுமே கன்ஃபர்மேஷன் இல்லை. லாங் செல் எடுக்கிறதா இருந்தால் 1755க்கு பிலோ, அதே மாதிரி லாங் பை எடுக்கிறதா இருந்தால் 1808க்கு மேலே தான் நம்ம அதுக்குரிய ஐடியா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இது தான் அப்டேட். ஸோ இது வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட் வந்து சிம்பிள் அப்டேட் தான் நம்ம பார்க்குறது. ஸோ 50% கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இந்த மார்க்கெட்லேருந்து லாங் டைம் நம்ம பார்க்குறோம். இந்த லாங் டைம் பார்க்கல உங்களுக்கு 50% வந்து இதுக்கு கீழே கரெக்டாக 1745 இல்லாட்டி 1730 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு செல் ஆப்ஷன் கிடைக்க போகுதுன்னா நமக்கு 1755 இல்லாட்டி 1750 வந்து மெயின் ஜூனாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா மார்க்கெட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து அதாவது வீக்லி சார்ட்டில் பார்க்க போனால் 1772 மட்டும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது அப்டேட், அதாவது நெக்ஸ்ட் அப்டேட். ஸோ நம்ம லாங் டைம் பார்க்குறோம். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் இதுக்கு நான் ஷார்ட் டைமில் சொல்கிறேன், சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ்களை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட வீக்லி சார்ட்டில் அடுத்த டவுன் ஆப்ஷன் நீங்கள் போகிறதா இருந்தால் கட்டாயம் வந்து 1755 இல்லாட்டி 1750 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்குரிய அப்டேட் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ டே சார்ட் போய்க்கிறோம். டே சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் கரெக்டாக இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வந்துட்டுருக்கு. மார்க்கெட் டவுன் சைட்லேருந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப இப்போ மார்க்கெட் ஒரு மெயின் ஜோனில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ கரெக்டான பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்த்துக்குருவோம். தேவையான ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு. ஸோ லாங் டைம் பார்க்கல இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ லாங் அப்டேட். ஸோ லைன் சார்ட் படி பார்த்தாலும் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல தான் எடுத்திருக்கேன். பட் இதை விட நமக்கு டீப்பாக பார்க்கணுன்னா நமக்கு இந்த இடத்துல தான் பார்க்கணும். பட் அந்த இடம் போகிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னுக்கு நம்ம இதை பார்த்துக்குறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் பிரேக் அவுட் கொடுக்கக்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். மார்க்கெட் பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய நல்ல கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி டவுன் சைட் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். டவுன் சைட்டுக்குரிய கன்ஃபர்மேஷன் நல்ல கன்ஃபர்மேஷனாக இருந்தால் நம்ம இதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஏன்னா டவுன் சைட்டுக்குரியதுலேயும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வீக்லி சார்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக்கிலேருந்து எடுப்போம். ஸோ இதில் இருந்தால் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெட் கலராக இருக்கட்டும், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு க்ரீன் கலராக இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த டைம் நான் நல்ல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
இதுக்கு கீழே மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து செல் ஜோன் நோக்கி போகுது. இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு 17 நான் சொன்ன விஷயம் தான் 1730 இல்லாட்டி 1720க்கு மேலே உங்களுக்கு வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. இதிலேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி மண்டே மார்க்கெட்டில் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வந்துட்டு திரும்ப அதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மார்க்கெட் மார்னிங் மார்க்கெட்டில் கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இதிலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் திரும்ப ரிட்டர்ன் டவுன் வந்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் ஒரு ஃபால் வரத்துக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மார்க்கெட் மூவ்மெண்ட் நம்ம மண்டே மார்க்கெட்டில் தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து எந்த சைடில் போகும்னு. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் நம்ம வந்து லாங் பை லாங் செல் எடுக்கலாம். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது மேலே இருக்கிறனால இது ப்ளூ நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது டவுன் சைடுக்குரியது ரெட் கலர். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ அடுத்து நம்ம அப்டேட் பார்ப்போம். இன்ட்ராடேக்குரிய அப்டேட் பார்ப்போம். ஸோ டே சார்ட் போய்க்கிடுவோம். டே சார்ட்டில் நான் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் டே சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டை ஈஸியாக பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. அதாவது டே சார்ட்டில் நமக்கு டே சார்ட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற 2 டோஜி மாதிரி மார்க்கெட் க்ரியேட் ஆனிச்சு. ஸோ டேஸ் ஸோ அதை விட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்ட்ராடேயில் ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். தேவையான விஷயங்களை இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டாக நான் இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். 17 அப்ராக்ஸாக வந்து 1783. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குது 17 ஷார்ட் டைமில் 1780. ஸோ அந்த பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த வீக் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்ப்போம். இந்த ஷேடோ ஸோ இந்த ஷேடோ ப்ரீவியஸாக இருந்த ஷேடோ 0.1808க்கு மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நமக்கு இதுக்கு மேலே இந்த இன்ட்ராடே வந்து க்ளோஸ் வச்சுருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம இப்போ அப்டேட்ஸ் பார்த்துக்குருவோம். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இதை விட்டு பிரேக் அவுட் கொடுக்கக்குள்ள நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது டவுன் ஆப்ஷனுக்கு. ஸோ டவுன் ஆப்ஷன் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து நமக்கு இந்த 1771 இல்லாட்டி 17 நம்ம பார்த்த விஷயந்தான் 1765 மட்டும் மார்க்கெட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது இன்ட்ராடே பேஸ். நான் இந்த இதுக்கு வைக்கிறேன், இதுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ அப்ராக்ஸாக எடுப்போம். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போக சான்சஸ் இருக்குது. மேபி 1750 தான் நமக்கு மெயின் ஜோன். ஸோ இந்த 1750 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அப்ராக்ஸாக எடுப்போம். அதில் 55 பார்த்தோம், இதில் வந்து 50 பார்க்குறோம். ஸோ இந்த 50 பார்க்குறனால இந்த 50 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து நமக்கு நல்ல ஒரு செல் ஆப்ஷன் கண்டினியூவாக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ பிலோ செல் ஜோன் எகெயின் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ 1750 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1744 அதுக்கு பிறகு 1730 அதுக்கு பிறகு 1720 இல்லை நல்ல ஜூன் இருக்குது. ஸோ அந்த 1720 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் 700 போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பை ஆப்ஷன் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு பை ஆப்ஷன் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சான்சஸ். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு பை எடுக்க வேணாம். இதுக்கு மேலே பை இருக்குது, பட் அது இருந்தாலும் நமக்கு 1720 மட்டும்தான். ஸோ அது போணுச்சுன்னா கட்டாயம் வந்து இதுக்கு இவ்வளோ தூரம் 1725 இல்லாட்டி 1720 மட்டும் நம்மளுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 1725 இருக்குது, நம்ம 25 எடுப்போம். ஸோ 1725 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது அப்டேட்.
ஸோ நிறைய ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரெண்ட் லைன்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பை ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு மார்க்கெட் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து எடுப்போம் ட்ரெண்ட் லைன். இப்போதைக்கு இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் எகெயின் திரும்ப ரிட்டர்ன் ஒரு பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் ஒரு டவுன் சைட் நோக்கி போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ லாங் பை நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்கு மேலே தான் நமக்கு லாங் பை 1725க்கு மேலே 1825க்கு மேலே வெயிட் பண்ணுவோம். அந்த டைம் நான் அப்டேட் ஒன்று தரேன். ஸோ அந்த அப்டேட் வர்ற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து டே சார்ட்டில் அப்டேட் தருவேன். ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த நியூஸ் டைம்ஸும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். நான் அந்த நியூஸ் டைம் அப்டேட் வந்து DXY அப்டேட்டோடு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தரேன். ஸோ இதில் இருக்க ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஈஸியாக நான் அப்டேட் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் இருக்க பாயிண்ட்ஸ் 1783 தான் மெயின் பாயிண்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. நீங்கள் அதை கீ ஜோனாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு மிட் பாயிண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இது திரும்ப வேணால் நம்ம ஒரு 50% பார்ப்போம். இதிலேருந்து ஒரு 50% மார்க்கெட் ரன் ஆகிருக்கிற 50%. ஸோ 50%ன்னு பார்க்கலாம் நமக்கு 1780. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். ஸோ இந்த 1780வை இப்போ நமக்கு ஒரு மிட் பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற மட்டும் நிறைய பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ நிறைய பாயிண்ட்ஸை விட நிறைய ப்ரைஸஸ் வந்து நமக்கு ஃபாலோ பண்ண தேவைப்படும். ஸோ அதுதான் இந்த விஷயங்கள். நீங்களாம் அந்த பாயிண்ட்ஸுகளை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து டெய்லி ஓப்பன் பண்ணக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருசாக்கிறோம். ஸோ கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஈஸியாக பார்க்குறதுக்கு. ஒரு இந்த மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் நோட் பண்ணிடுறேன் நான். இது ஒரு மிட் பாயிண்டாக கீஸும் 1780 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த 1780க்கு பிலோ மார்க்கெட் வந்து செல் ஜோன் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா கட்டாயம் 1770, அதுக்கு பிறகு 1750 போக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாங் சேல் இல்லை, ஷார்ட் சேல். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நெக்ஸ்ட் வீக் வந்து 1780 இல்லாட்டி 1780 மேலே மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் 2-3 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் பை ஜோன் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து நமக்கு 1790 1800 அதுக்கு பிறகு 1808 மட்டும் மார்க்கெட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது அப்டேட், சிம்பிள் அப்டேட் தான். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு என்ன பொறுத்தவரை மார்க்கெட் கொஞ்சம் ஒரு டவுன் சைட் வரும். ஸோ அந்த டவுன் சைட்லேருந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் பை ட்ரெண்டுக்கு, அதாவது பை ட்ரேடுக்கு. ஸோ மேபி என்னை பொறுத்தவரை 1780 கிடைக்கலாம், 80 கிடைக்கலாம். அப்படி இல்லாட்டி நல்ல கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இந்த ஜூன் தான், அதாவது வந்து 1750. ஸோ அந்த 1750 மார்க்கெட் ஒரு பை ஆப்ஷன் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் மேபி நடக்கலாம். அப்படி நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் திரும்ப 1880க்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட் கொடுங்க. ஸோ DXY அப்டேட்டும் நான் உங்களுக்கு நியூஸ் டைமோட நான் அப்டேட் தரேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்.